அந்த பெயிண்டே ஒயிட் ஆயிடுச்சு. நம்ம அன்பு தம்பி சங்கர் ரொம்ப வருஷமா பெயிண்ட் தொழில இருக்கிறாப்புல. முதல் முறையாக நம்ம ஆல்ரவுண்ட் துளசி பெயிண்டர் ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெயிண்ட் உடைய அனுபவத்தை தம்பி துளசி கிட்ட சங்கர் கிட்ட கேட்கிறோம். அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. தம்பி, இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கிற பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள உங்களுக்கு வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், நான் நிறைய சைட் வேலை பண்ணிருக்கிறேன். நிறைய சைட்ல கம்பெனி பெயிண்ட்டும் நிறைய கம்பெனி பெயிண்டும் யூஸ் பண்ணி வேலை செஞ்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சைட்டுக்கு வர சொல்ல இந்த சைட்ல ஒரு சார் மூலியமா அவரோட அறிமுகத்தால நான் ஒரு பெயிண்ட் கம்பெனி உங்களுக்கு விளம்பரப்படுத்துறேங்க, நமக்கு தெரிஞ்சூர் இருக்காரு ஃப்ரெண்டு, கம்பெனி கூப்பிட்டு போறேன் அப்படின்னாரு. நான் ஏதாச்சும் லோக்கல் பெயிண்டா இருக்க போது கொஞ்சம் போக சொல்ல கொஞ்சம் அச்சப்பட்டேன். பெயிண்ட் வேற ஏதாச்சும் இதுவா இருக்க போது அடிச்சுட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தயக்கத்தோட தான் போனாங்க. போன உடனே அந்த பெயிண்டை பத்திலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் இதை யூஸ் பண்ணி பாருங்க, இதுல வந்து கெமிக்கல் அவ்வளோவா கெமிக்கல்லாம் இதுல எதுவுமே இருக்காது, உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி தெரியும், உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுங்க யூஸ் பண்ணிட்டு அங்க அது இதை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டை வாங்கின்னு வந்தேன். வாங்கின்னு வந்துட்டு இன்னைக்கு தான் அதை வேலை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க அடிச்ச பெயிண்டை விடவே இந்த பெயிண்ட் வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பிரஷ் வந்து நார்மலா பிரஷ்ல போட்டு நம்ம ரோலர் ஓட்ட சொல்ல அதுக்கு இருக்கிற அந்த கிரிப்னஸ்க்கும் இது வந்து பிரஷ் நல்லா ஷைனிங்கா போகுது. ஏரியா கவரேஜ் வந்து நான் யூஸ் பண்ண பெயிண்டை விட இது கவரேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. கவரேஜ் ஏரியா எக்ஸ்ட்ரா இருக்கு. ரெண்டாவது ஷைட்டா இருக்கு. பிரஷ் வந்து நார்மலா பிரஷ்ல போட்டு நம்ம ரோலர் ஓட்ட சொல்ல அதுக்கு இருக்கிற அந்த கிரிப்னஸ்க்கும் இது வந்து பிரஷ் நல்லா ஷைனிங்கா போகுது. ஏரியா கவரேஜ் வந்து நான் யூஸ் பண்ண பெயிண்டை விட இது கவரேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. கவரேஜ் ஏரியா எக்ஸ்ட்ரா இருக்கு. ரெண்டாவது ஷைனிங் நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு ஷைனிங். ரொம்ப குவாலிட்டி. இந்த எனாமல் கிளாஸ் பெயிண்ட் ஈக்குவலுக்கு இந்த வாட்டர் பெயிண்ட் இந்த மாதிரி வந்து நான் இங்கே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் நாங்கள் சொல்றோம். பத்தாததுக்கு பெயிண்டோட இதுவும் நல்லா இருக்கு, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. யூஸ் பண்ற எங்களுக்கு அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு பெயிண்ட். அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு அந்த ஒரு சில பெயிண்ட்ல யூஸ் பண்ணோம்னா நெடியா இருக்கும். உள்ள நின்று ஒரு சின்ன ரூம்ல ஜன்னல் சின்ன விண்டோ இருக்கும், அந்த ரூம்ல போயிட்டு ஒரு 10 ரூம்ல பெயிண்ட் அடிச்சோம்னா கொஞ்சம் நெடி அதிகமா இருக்கும் ஒரு சில பெயிண்ட் அடிக்க சொல்ல. அந்த நேரத்தில் நம்ம பாதி அடிப்போம், டக்குன்னு வெளியில ஓடியாரும். ஆனா இப்ப இங்க வேலை செய்யறோம், அந்த நெடி எதுவுமே வரல. கண் எரிச்சல் இருக்கும் மெயினா, அந்த மாதிரி கண் எரிச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை. பெயிண்ட் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு சார். அடுத்து வர நெக்ஸ்ட் வர சைட் எல்லா சைட்டுக்குமே இந்த பெயிண்ட் வாங்கி நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். என்னோட ஹவுஸ் ஓனர்களுக்கும் இதை பத்தி நான் சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு நான் பாத்துருக்கேன். ஆனா உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா? இந்த பெயிண்ட் தன்மை எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு சார். இது பிரஷ் வாட்டர்லாம் நல்லா போகுது, நல்லா கவரேஜ் ஆகுது சார். ஆனா உங்களுடைய அனுபவம் சூப்பர் குவாலிட்டி. மற்ற கம்பேர் பண்ணாலும் ஷைனிங் நல்லா இருக்கு. ஷைனிங் நல்லா இருக்கு. வேலை செய்யறதுக்கும் நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க.